போருக்கு தயாராகிறதா இந்தியா? இந்திய கடற்படை செய்திருக்கும் ஏவுகணை சோதனை. இந்தியன் நேவி முன்பு இருக்கக்கூடிய சவால்கள், இது பற்றிதான் இன்றைய செய்தி. இந்திய கடற்படை பிரம்மோஸ் மிசைலை வங்காள விரிகுடாவில் உள்ள போர்க்கப்பலில் இருந்து ஏவி வெற்றிகரமாக சோதனை செய்து பார்த்திருக்கின்றன. இந்தியன் ஏவியேஷன் தயார் நிலையை உறுதிப்படுத்துவதற்காக இந்த சோதனையை ஈஸ்டர்ன் கமாண்ட் செய்திருக்கிறது. கடல்சார் ஆராய்ச்சி என்ற பெயரில் இந்தியாவை அதிநவீன உளவு கருவிகள் மூலமா இலங்கையில் இருந்து கொண்டு உளவு பார்ப்பதும் கண்காணிக்கிறதும் சீனாவின் வாடிக்கையாகவே மாறிடுச்சு. இதற்கு இலங்கை அரசும் உடந்தையாயிருக்காங்க. சீனாவின் சியான்-6 அப்படிங்கிற உளவு கப்பல் இலங்கைக்கு வந்திருக்கு. இதற்கு ரணில் விக்ரமசிங்கே அனுமதியும் கொடுத்திருக்கிறார். சீன கப்பல் கடல்சார் ஆராய்ச்சியில் ஈடுபடுகிறது அப்படின்னு சொன்னாலும் கூட அது நம்பும்படியாக இல்லை. 80 நாட்களுக்கு முன்பாகவே சீனாவில் இருந்து புறப்பட்டுடுச்சு அந்த கப்பல். போன மாதமே இந்த கப்பல் இலங்கைக்குள் நுழைவதற்கு திட்டமிட்டிருந்தது. இருப்பினும் இந்தியா தரப்பிலிருந்து கடுமையான எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டது. இதனால சீன உளவு கப்பல் படை வருகை தாமதமாச்சு. இலங்கை அந்த கப்பலுக்கு அனுமதியும் கொடுத்துட்டாங்க. கொழும்பு துறைமுகத்துக்குள் இருந்து இந்தியாவை உளவு பார்த்துக்கிட்டே இருக்கு. இந்த நிலையில்தான் கடந்த 1 மாதமாகவே நமது இந்திய கடற்படை பிரம்மோஸ் ஏவுகணைகளை பெங்கால் மற்றும் இந்தியன் ஓஷன் பகுதிகளில் சோதனை செய்து பார்த்திருக்காங்க. கடந்த சில ஆண்டுகளாகவே சீன போர்க்கப்பல்கள் இடையே போக்குவரத்து அப்படிங்கிறது இந்திய பெருங்கடல்ல அதிகரித்திருக்கு. ஆப்பிரிக்காவின் டிஜிபுட்டி, பாகிஸ்தானுடனான கராச்சி குவாடர் துறைமுகங்களில் சீன கடற்படை தளங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்திய பெருங்கடல் மற்றும் இந்தோ பசிபிக் கடல் பகுதிகளில் தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கம்போடியாவில் ரீம் அப்படிங்கிற இடத்தில் கூட கடற்படை தளத்தை அமைக்கக்கூடிய முயற்சிகளில் சீனா ஈடுபட்டிருக்கு. இந்தியாவுக்கு அச்சுறுத்தலானவைதான். கடந்த 10 ஆண்டுகளில் 150 போர்க்கப்பல்களை சீனா தன்னுடைய கடற்படையில் இணைச்சிருக்கு. தற்போது 355 போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களுடன் உலகின் மிகப்பெரிய கடற்படையை அங்கு உருவாக்கி வச்சிருக்காங்க. அடுத்த 5 அல்லது 6 ஆண்டுகளில் சீனாவின் போர்க்கப்பல்களின் எண்ணிக்கையை எடுத்துக்கிட்டா 555 உயரும் என தெரிகிறது. இதனால் இந்திய கடற்படையை வலுப்படுத்த வேண்டிய கட்டாயமும் ஏற்பட்டிருக்கு. இந்திய கடற்படையில் தற்போது 132 போர்க்கப்பல்கள், 143 விமானங்கள், 130 ஹெலிகாப்டர்கள் இருக்கு. மேலும் 8 நெக்ஸ்ட் ஜெனரேஷன் போர்க்கப்பல்கள், 9 நீர்மூழ்கி கப்பல்கள், 5 சர்வே கப்பல்கள், 2 மல்டி பர்பஸ் வார்ஷிப் அடுத்த ஆண்டுகளில் இருந்து இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட இருக்கு. மொத்தம் 68 போர்க்கப்பல்கள் 2 லட்சம் கோடி ரூபாய் செலவில் தயாரிக்க கடற்படை ஆர்டர் கொடுத்திருக்காங்க. 2030ஆம் ஆண்டுக்குள் இந்திய கடற்படையில் 155 160 போர்க்கப்பல்கள் இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. 2035ஆம் ஆண்டு கடற்படையில் 200 போர்க்கப்பல்கள் இடம்பெறவில்லை அப்படின்னாலும் கூட குறைந்தது 175 போர்க்கப்பல்கள் இடம்பெற வைக்கிறது டார்கெட்டாக தற்போது ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. இதற்கிடையில்தான் கடல்சார் பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய விதமாக தொடர்ந்து ஏவுகணை சோதனைகள் செய்யப்பட்டு வருகிறது.